ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இரவிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோட பேச உண்மையிலவராய் இருக்கிறார். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம், அதிலே 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களையும், எரேமியா 40வது அதிகாரம், அதிலே 4 முதல் 6 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். எரேமியா 33 1 முதல் 3, எரேமியா 40 4 6. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். எரேமியா 40 அதிலே 4 6 வரை உள்ள வசனங்கள். இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெங்கும் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்திற்கு போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோட தங்கியிருந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 40வது அதிகாரத்திலே இங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 4வது வசனத்திலே, இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு விடுதலையின் இரவாக, சுயாதீனத்தின் இரவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த புஸ்தகம், அதாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பது ஒரு திரும்ப கட்டுதலின் புஸ்தகம். The book of Jeremiah is a book of restoration. Restoration was God's plan. He promised and he executed his word exactly as he promised. அவர் சொன்னது போலவே அவர் ஒரு பெரிய திரும்ப கட்டுதலை ஏற்படுத்தினார். அதுதான் எரேமியா புஸ்தகம். இந்த எரேமியா புஸ்தகத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தில் ஒரு பிரதானி, பெரிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனுடைய பிரதானி நெபுசராதான் என்று சொல்லுகிற ஒரு பிரதானி, அவன் பெரிய ராஜாவின் கட்டளை பேரிலே இயங்கி இவ்விதமான கிரியைகளை செய்தான். அவன் பேசின வார்த்தைகளைத்தான் 40வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைபட்டிருக்கையில். ஏன் இந்த 2 பகுதிகளை வாசித்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இரவிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலர் இன்னும் கட்டுண்டவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னும் சில சிறையிருப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே மாறவில்லை. இன்னும் சில மன்றாட்டுக்களை நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கர்த்தர் வாக்கு பண்ணின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை.
எனவே நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே கர்த்தர் உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து வாக்குத்தத்தத்தை அருளியிருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் இந்த இரவிலே கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த இரவிலே இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் அனுப்பப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாக தாம் சொன்ன கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை இந்த இரவு விடுவிக்க போறார். விசேஷமாக வேதம் சொல்லுகிறது, உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்றைக்கு நீக்கி போடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் அருளுகிறவைகளை பெறக்கூடாதபடிக்கு அல்லது சுயாதீனமாய் செயல்படக்கூடாதபடிக்கு நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதவைகளை செய்கிறேன் என்கிற நிலைமைகளை இந்த இரவு கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். I mean, this is going to be a night of deliverance. God is going to set you free, and He is going to set you free so that you can receive whatever God has programmed for you, whatever He has promised for you, and whatever He has already processed for you. உங்களுக்காக கர்த்தர் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறவைகளை, செய்ய தொடங்கி இருப்பவைகளை பெறக்கூடாதபடிக்கு உங்கள் கைகள் கட்டுண்டு இருக்கும் என்றால், இந்த இரவிலே நீங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஒரு பெரிய ராஜாவின் பிரதானியாக செயல்பட்ட இந்த நேபுசராதான் அவனுடைய செயல்பாடுகளை கவனித்து பார்க்கும் பொழுது அது ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு ஒத்த செயல்பாடுகளாகவே அமைந்திருக்கிறது. நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எரேமியா 39 அதிலே 10வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 39 அதிலே 10. தாவர் சேனாதிபதியாகிய நேபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தார். ஆமென். ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை, ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறவர் தான் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்னா, ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாயிண்ட்ல மேபி யூ ஆர் என்கவுண்டரிங் so much of emptiness, but God says the Holy Spirit is able to fill you. Amen. 120 பேர் கூடியிருந்த அந்த அறை, அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூடலாம். அதில் அப்படிப்பட்ட அறையில் தான் கூடியிருக்கிறாங்க. 120 பேர் தான். ஆனால் காற்று, பலத்த காற்று வந்தபோது, ஆவியானவர் கடந்து வந்தபோது 120 பேர் மேல் மட்டும் நிரப்பாமல், அவர்களை மாத்திரம் நிரப்பாமல் அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று எழுதியிருக்கிறது. Where the Holy Spirit is, there is no emptiness. He will leave no vacuum. ஆவியானவர் நிரப்புகிறவராகவே இருக்கிறார். Praise the Lord. ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறவர். நான் இவரை பற்றி ஒரு 3 காரியங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். முதலாவது இவர் சிறுமையை போக்குகிறவர். இவர் சிறுமையை தான் மாற்றினார். ஏன்னா ஏழைகளை உயர்த்தினார், சிறுமையை மாற்றி. இதுதான் ஆவியானவருடைய செயல். சிறுமையை அவர் போக்குவார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எரேமியா 39 அதிலே 14 வாசியுங்கள். எரேமியா 39 அதிலே 14. எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனங்களுக்குள்ளே தங்கியிருந்தான். ரைட். ரெண்டாவது, இவர் சிறையிருப்பை மாற்றுவார்.
இவர் சிறுமையை போக்குவார். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சிறுமையை போக்குவார். இரண்டாவதாக இவர் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எந்த சிறைப்பட்ட நிலைமைகள் இருந்தாலும் அந்த சிறைப்பட்ட நிலைமைகளை அவர் நிச்சயமாக மாற்றுவார். மூன்றாவதாக எரேமியா 40:5 இவர் சிறந்தவைகளை தருகிறவர். சரியா? அந்த வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா 40:5. அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு எழுதியிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே சுயாதீனம் உண்டு. அங்கே there is liberty, விடுதலை. இங்கே தான் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விடுவிச்சிட்டேன்பா, உனக்கு என்ன தோணுதோ நீ எங்கே போகணுமோ போ, என் கூட வருவியா வா, இல்லை எங்கேயாவது போகணுமா போ. ஒரு சுயாதீனம். இந்த சுயாதீனத்தை அருளுகிறவராக மட்டும் இல்லாமல் சிறந்தவைகளை தருகிறவர். ஆவியானவர் அப்படி தான் செய்கிறார். எரேமியாவுக்கு என்னெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று 40வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி ஒரு விடுதலை. அப்படிதானே? உங்கள் கையில் இருக்கிற விலங்கு இன்று நீக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. என்னுடைய கையில் இருக்கிற விலங்கு இன்றைக்கு நீக்கப்பட்டது. ஐ எம் ஃப்ரீ டு ஆக்ட், ஐ எம் ஃப்ரீ டு ரிசீவ். நான் பெற்றுக்கொள்ள முடியும், நான் செயல்பட முடியும். காரணம், என் கரத்தில் இருந்த விலங்கு அதை அவர் அகற்றி போட்டார். ஸோ முதலாவது விடுதலை கிடைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா வெகுமதி. இப்போ நம்ம வாச வசனத்தில் தான் இருக்கு வெகுமதி, ரிவார்டு. எதுக்காக? இந்த வருஷத்தில் இன்னைக்கு இணைந்திருக்கிற, இப்போ 102 குடும்பம் ஆயிடுச்சு, இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு ரிவார்டு. எதுக்கு தெரியுமா? 3 காரியங்களுக்கு. ரிவார்ட் ஃபார் யுவர் பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமைக்கு ஒரு ரிவார்டு. நீங்கள் பொறுத்து கர்த்தர் செய்வார்னு காத்திருக்கீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கு ஒரு ரிவார்டு. ரெண்டாவது, ஃபார் த பாத்ஸ் இன் விச் யூ ஆர் வாக்கிங். ரிவார்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் பேஷன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த பாத்ஸ். நீங்கள் நடக்கிற பாதைகளுக்காக ஒரு வெகுமதி. நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் நடந்து வந்த பாதையில் நான் மாத்திரம்தான் அப்படி நடந்து வந்தேன். ஆமாம், நீங்கள் மட்டும்தான் நடந்து வந்தீங்க, கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு ஒரு ரிவார்டு உங்களுக்கு இருக்கிறது. மூணாவது, ஃபார் த பீப்புள் whom you have tolerated. தேவன் நடத்தின சில பாதையில் சில மனிதர்களை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது நிமித்தமாகவும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் ரிவார்டு தர போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 3 விஷயமான ரிவார்டு சொல்லியிருக்கிறேன். ஃபார் பேஷன்ஸ், ஃபார் த பாத் அண்ட் ஃபார் த பீப்புள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன ஆண்டவரே, இந்த எனக்கு மேலே இப்படி ஒரு அதிகாரி வச்சுட்டீங்களே, கொண்டு வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாரே, நான் சொல்றது எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரே. கவலை வேண்டாம். யூ ஆர் பிளேஸ்ட் இன் தட் பொசிஷன் ஃபார் எ ரிவார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஜஸ்ட் டாலரேட் தட் பர்சன், கண்டினியூ டு டாலரேட் தட் பர்சன். அந்த நபர் உனக்கு ஒருவேளை ஒரு முள்ளாக இருக்கலாம், ஆனால் அது நிமித்தமாக ஒரு பெரிய கிருபை வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஒரு விடுதலை, அதுக்கப்புறம் வெகுமதி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா வழிச்செலவு. இந்த வழிச்செலவு என்ன தெரியுமா? உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ விடுதலை அப்படின்றதான் பிரசன்ட். இப்போ இன்னைக்கு விடுதலை. ஏற்கனவே நடந்து வந்தோம் இல்லையா, அந்த நடந்து வந்த பாதைங்க, அந்த காத்திருந்த நேரங்க, சகித்து கொண்ட மனிதர்கள், அதுக்கு ரிவார்டு. ஸோ ரிவார்ட் இஸ் கனெக்டட் டு யுவர் பாஸ்ட்.
அண்ட் இந்த வழிச்செலவு அப்படின்னு போட்டுக்கோ தெரியுமா? This is what God gives you as a bonus for you to reach the promised destiny. This is about your future. உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் நீங்கள் போய் சேரும்படிக்கு உங்களுக்கு தேவையான வழிச்செலவை கொடுத்து, வல்லமை கொடுத்து, கிருபை கொடுத்து, பலனை அருளி செய்து நிச்சயமாகவே நடத்துவார். Praise the Lord. Amen. Hallelujah. இங்கே உட்கார்ந்துருக்கிற அல்லது இன்றைக்கி இணைந்திருக்கிற, நான் வீடியோவில் பார்க்குற நீங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஏன்னா வழி செலவு அப்படின்னு வந்திருக்கனால நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் உங்கள் பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே கை வச்சுக்கோங்க. ஆண்டவர் ரிலீஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் என் பர்ஸ் இங்கே இல்லையே, பாக்கெட் இருக்கா, அதை பாக்கெட்லேயே அதை செய்யுங்க, கை வச்சுக்கோங்க. God is going to release. I strongly believe this night God is going to release you some financial favors. Praise the Lord. Amen. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை இந்த நாள், இந்த இரவிலே ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். Praise the Lord. Amen. ரொம்ப தூரத்தில் இங்கேருந்து நான் அப்படியே பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா குவைத் தேசத்தில் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. Amen. So God is touching people from near and far. பக்கத்திலையும் தூரத்திலையும். You are in a desperate situation. You need some money. And God is releasing that into your account. Praise the Lord. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கேயோ இருக்கிற காடைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலின் பாளையத்தை நிரப்பின தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் சென்னையில் இருக்கலாம், காரைக்குடியில் இருக்கலாம், அல்லது மும்பையில் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ பல நாடுகள், அமெரிக்காவில் இருக்கலாம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் ஒரே தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, உங்களை எந்த நாட்டில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரோ, உங்களை கொண்டு என்ன தேவ திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரோ, அதற்கு தேவையான வழிச்செலவை அவர் இந்த இரவிலே அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இரவில் 3 காரியங்கள் நிச்சயமா நடக்குது. ஒன்று, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். 2வது, நீங்கள் நடந்த பாதைகள், நீங்கள் பொறுமையாய் காத்திருந்த தருணங்கள், நீங்கள் சகித்து கொண்ட மனிதர்கள், அதன் நிமித்தமாக ஒரு ரிவார்ட் உங்களை தேடி வருகிறது. மாத்திரமல்ல, நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்குகளை அடையும்படிக்கு வழி செலவுகளுக்கு வேண்டிய கிருபை, வேண்டிய ஆசீர்வாதங்கள், வேண்டிய அபிஷேகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறத பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஐவரி கலரில் ஒரு பர்ஸ் நான் பார்க்குறேன். God is blessing your purse. Praise the Lord. It is a லேடிஸோட பேக். இது சரியா? நீங்கள் எனக்கு அதை ஃபோட்டோவை அனுப்புங்க. ஒரு லேடிஸோட பேகு. God is blessing you. You are in a desperate situation. உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தேவைப்படுது. கர்த்தர் அந்த ஐவரி கலர் இதை தொடரார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் என்கிட்ட ஐவரி கலர்லேயே வேற கலர் தானே இருக்கு. அந்த பாருங்க, தூக்கி ஒருத்தன் காட்டுறாங்க பாருங்க. யூஎஸ்ல இருந்து ஐவரி கலர் பேக் தூக்கி காட்டுறாங்க. ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. You are filled. Your bag is filled. Whatever desperate situations you are in, God is honoring. பாருங்க, இங்க பாருங்க, இன்னொருத்தன் காட்டுறாங்க பாருங்க, ஐவரி கலர் பேக். ஸோ இந்தியாலையும் ஒருத்தங்க ஐவரி கலர் பேக் காட்டுறாங்க, அமெரிக்காவிலேருந்து ஐவரி கலர் பேக் காட்டுறாங்க. ஆமென். கர்த்தர் இப்பொழுதே உங்களை நிரப்புகிறார். உங்களை நிரப்புவார். நிறைய பேர் பாருங்க, அடுத்தபடி பாருங்க, இங்கிருந்து கோயம்புத்தூர், பெங்களூர், பல இடத்துல இருந்து ஐவரி கலர் பேக். பிரைஸ் தி லார்ட். ஆமென். God is filling you. Praise the Lord. If you are connected, அங்க பாருங்க, சென்னையில இந்த சிஸ்டர் பிரிசிலா, I mean, God is blessing you. எனக்கு தெரியல, ஏன்னா I am seeing the ivory bag and I am also seeing your desperate situation. You are so desperately waiting for a miracle and God is filling you right now. God is filling you. மஸ்கட்ல இருந்து காட்டுறாங்க பாருங்க, I too have an ivory bag. Praise the Lord. God is filling you. God is filling you. எனக்கு நான் பார்த்ததான் சொல்றேன். I just saw in the spirit and I'm declaring it. If you believe, you will see the glory of God. அடுத்த வாரமே சாட்சி இங்க வரும். அடுத்த வாரமே. Hallelujah. I mean, God is honoring. He will always honor his word. Praise the Lord.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு விடுதலை, இந்த இரவிலே ஒரு விடுதலை மாத்திரமல்ல, வெகுமதி, அது மாத்திரமல்ல, வழி செலவு. வழி செலவு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு வழி செலவுக்கு தேவையானதை அவர் அனுப்புகிறார் இந்த இரவிலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். என்னன்னா பாருங்க, அவனுக்கு சொல்கிறாரு, நீ என் கூட வரியா? 5ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ பாபிலோன் பாருங்களேன், நீ இனி எங்கேனாலும் வரலான்னு சொல்கிறார். நீ உனக்கு எங்கே நன்மையாக தோன்றுகிறது? 40 அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். சொன்னது யாரு? பெரிய ராஜாவின் பிரதானி. நீ வாயா, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் உனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன், வெளிச்சலம் கொடுத்துருக்கேன், வெகுமதி கொடுத்துருக்கேன். அது மாத்திரம் இல்லை, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூர் லைஃப் டைம் சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறார். ஒரு சஜஷன் என்னன்னா, ஓகே, ஏன்னா பிகாஸ் he was totally perplexed. he is unable to decide for himself. அவன் என்ன தீர்மானம் பண்ணுறது அவனுக்கே தெரியல. ஏன்னா இதெல்லாம் சொப்பனம் போல நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவர் சொன்னார், ஓகே, தென் கோ டு மிஸ்பா. 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எரேமியா 40 அதிலே 6வது வசனம். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்திற்கு போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடே தங்கியிருந்தான். Amen. So just as it was suggested to him, நீ மிஸ்பாவுக்கு போ என்று சொன்னதுனால, சஜஸ்ட் பண்ணதுனால அவன் மிஸ்பாக்கு போனான். Why மிஸ்பா? அதுதான் நம்ம இன்னைக்கு இரவில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். Why he went to மிஸ்பா? இந்த வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் 31 47 50 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 47 50. லாபான் அதற்கு ஜெகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அது பேர் கலையத் என்னப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைத்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினே ஆனால் கர்த்தர் எனக்கும் உனக்கு நடு நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. ஆமென். பாருங்களேன், இந்த இடம் மிஸ்பா, அதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்திருக்கிறார். என்ன அழகா இருக்கு அப்படின்னா, லாபான் ஜெகர் சகதூதா அப்படின்னு பேர் வச்சானா. ஏன்னா அது 2 பேர் தான் அங்க இருக்காங்க. ஒன்னு லாபான், இன்னொன்று யாக்கோபு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கவனன்ட் அங்க ஏற்படுகிறது. ஒரு கற்குவியலை அவர்கள் குவித்து வைத்து அந்த கற்குவியல் மேல் போஜனம் பண்ணி அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ லாபான் சொல்லுகிறான் ஜெகர் சகதூதா அப்படிங்கிறான். யாக்கோபு சொல்றான் கலையத் அப்படிங்கிறான். கலையத் அப்படின்னா டு விட்னஸ், தேவன் சாட்சி, சாட்சி கூறுதல், சாட்சி பகிர்தல். ஸோ விட்னஸ். அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை தொடர்ச்சி அப்படி வருது அப்படின்னா, even if we disappear, even if we are not here, even after our time, நம்முடைய காலத்தை கடந்தும் இந்த உடன்படிக்கை நிலைநிற்க வேண்டும் என்றால், இந்த கற்குவியல் விசேஷம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் தான் சாட்சி. ஏன்னா அவர் என்னாலும் நிலைத்திருக்கக்கூடியவர். நீயும் போயிடுவேன், நானும் போயிடுவேன், 100 வருஷம் கழிச்சு நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். ஆனால் கர்த்தரோ நித்தியமாக இருக்கக்கூடியவர். அவர் இந்த சாட்சியை நித்தியமாய் நிலைநிறுத்துவார்னு சொல்றான். அப்படி சொன்னதுனால அந்த இடம் மிஸ்பா என்னும் பேர் பெற்றது. இந்த பேரை யாரும் வைக்கல.
பேர் வச்சது இப்படிதான் வச்சான், ஜெகர்சகதூதா. இன்னொருத்தர் என்ன பேர் சொன்னான், கலயத். ஆனால் இந்த இடம் கலயத் என்று அறியப்படவில்லை, ஜெகர்சகதூதா என்றும் அறியப்படவில்லை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஒரு தேவனை கொண்டாங்க இல்லையா, அந்த தேவன் அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டார். என்ன தெரியுமா, மிஸ்பா. நியாயாதிபதிகள் 11:11 வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னார். பாத்தீங்களா, மிஸ்பா சொல்லுதெல்லாம் மாறிடுச்சு இப்போ. ஆமென். தேவன் ஒரு பெயரை வச்சுட்டாரு. அந்த பெயரை வச்சுட்டு அந்த கற்குவியல் அந்த அங்க பேர் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளிகேஷன், சொல்லுதல். இங்கே சொன்னா நிச்சயமா நடக்கும், காலகாலமா நடக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திட்டாங்க. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகள் கழித்து இப்பொழுது மிஸ்பா, அந்த இடம் ஒரு பெரிய பட்டணமா இருக்கு, அந்த மிஸ்பாக்கு போகிறான். ஏன் அங்க போகிறான் அப்படின்னா, அங்கே கற்குவியலாய் நிறுத்தப்பட்டது இப்பொழுது ஒரு கண்மலையாக இருக்கிறது. அங்கதான் அவன் போறான், அந்த மிஸ்பாவுக்கு போகிறான். ஏன்னா அவன் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறான். ஒரு ஏன் இது அடிப்படையா ஏன் அப்படின்னா, he is free now, அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, ரெண்டு காரியங்கள் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிங்க, எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தாட்ஸ். ஆண்டவருடைய தாட்ஸ் நிறைவேறணும். அதனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் மிஸ்பா. தாட்ஸ் மட்டும் இல்ல, இதை வாசிங்க, எரேமியா 32:14-15. எரேமியா 32 அதில் 14-15. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. சோ தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, அப்பா ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ரீபில்ட் எவ்ரிதிங், நான் திரும்ப கட்டுவேன். அதான் தேவனுடைய நினைவுகள். அதான் ஆண்டு சொல்ல, உங்களை பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள், எருசலேமே உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்றாரு. அது மட்டும் இல்ல, எழுதி வைக்கப்பட்டவைகள் இருக்கிறது. என்ன எழுத்துக்கள் தெரியுமா? ஒரு திரும்ப கட்டுதல் எழுத்து, ரைட்டிங் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதை தான் எழுதி பானையில் வைக்க சொன்னாரப்பா, அந்த பானைக்குள்ள வச்சிருப்பா, நெடுநாட்கள் அது இருக்கட்டும், ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இப்போ அவன் எதுக்கு அங்கே மிஸ்பாக் போறான்னா, the thoughts of God needs to come to pass. The writings, the promises needs to come to pass. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வழி செலவுக்கு பணம் கொடுக்கிறார், ஆவியானவர் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? For you to go to our மிஸ்பா. நம்முடைய மிஸ்பா எங்க இருக்கு தெரியுமா? நம்முடைய மிஸ்பா ஒரு கற்குவியல் அல்ல, நம்முடைய மிஸ்பா கண்மலையாகிய கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திற்கு வரும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் செயல்பட தொடங்குகிறது. எழுதியிருக்கிற எல்லாம், ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. So everything that is concerning you, everything that is written about you, as you move towards Jesus, everything will be fulfilled. Praise the Lord. ஆமென். அவன் சொல்றான், எனக்கு வழி செலவு கொடுத்துட்டாரு, ஆனா நான் பாபிலோனுக்கு போக விரும்பல. I just want to go to மிஸ்பா. I just want to go to place of intercession. I just want to go to the presence of God, a place of supplication. I will take it to the Lord.
நான் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தும் இடத்திற்கு போகிறேன், அவரிடத்தில் சொல்ல போகிறேன். நான் சொல்ல 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 அவருடைய சிந்தனைகள், என்னை குறித்த அவருடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறத் தொடங்கும். நான் சொல்ல 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 என்னை குறித்து அவர் எழுதி வைத்தது நான் மண்பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறேனே, என் இருதயத்துக்குள் வைத்திருக்கிறேனே, அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று அவ்விதமாகத்தான் அவன் மிஸ்பாக்கு செல்கிறான். இன்னைக்கு உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் வழி செலவுக்கு தேவையானதை கொடுத்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தி அவரோடே நீங்கள் உரையாடவும் செய்வாராக. காரணம், அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அவருடைய கையெழுத்து ஜீவனுக்கு ஏதுவான கையெழுத்து. அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே, எழுதப்பட்ட எழுத்துக்களில் ஆண்டவரே முத்திரை போடப்பட்டவைகளும் உண்டு, திறக்கப்பட்டவைகளும் உண்டு, நாங்கள் அறிந்தவைகளும் உண்டு, நாங்கள் இன்னும் அறியாதவைகளும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் உமக்குள் ஆமென்றும் ஆமென்றும் நீர் வைத்திருக்கிறபடியினால் அவைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த இரவிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, எங்களுக்கு வெகுமானம் கொடுத்து, வழிச்செலவுக்கு வேண்டியவைகளை கொடுத்து, உம்முடைய பிரசன்னம் மட்டும் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. நாங்கள் மிஸ்பா என்னும் உம்முடைய பிரசன்னத்திற்கு வந்து, கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் வந்து, ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சொல்லுகிற, ஏறெடுக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற, மன்றாடுகிற எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆண்டவரே எங்களை குறித்த உம்முடைய நினைவுகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எங்களை குறித்த உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இங்கே இணைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்வதாக. உம்முடைய சொல், உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் அனுப்பப்பட்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிற ஆவியானவர், ஆண்டவரை சிறுமையை மாற்றி சிறையிருப்பை நீக்கி சிறந்தவைகளை அருளி செய்து இந்த வாரத்தை ஒரு சாட்சியின் வாரமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் மிஸ்பாவிலே உம்முடைய சந்நிதியிலே நின்று கர்த்தர் எனக்காக இவைகளெல்லாம் செய்தார் என்று சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்யட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நன்மை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.